மாநிலம் முழுவதும் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி போராட்டம் நடந்து வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி தமிழகம் முழுவதும் குரல்கள் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் திருச்சியில் இணையதள நண்பர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கம் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். போராட்டக்காரர்களை கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், அதே போல தமிழகத்தில் தற்போது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் இணையதள நண்பர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து தற்போது அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தற்போது கல்லூரி மாணவரிடம் கேட்கலாம். சார், இப்போ உங்களோட போராட்டத்தின் நோக்கம்? எங்கள் போராட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, நாங்கள் எப்போதுமே லா பிரேக்கர்ஸாக இருந்ததில்லை. இன்றைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அறவழியில் தான் போராடுவோம் என்றைக்குமே. இந்த அறவழி போராட்டத்துக்காக கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எங்களை நோட்டிஃபை பண்ணி எங்களுக்கு தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும். இதோடு நின்றக்கூடாது. நாங்கள் மேலும் இதே மாதிரி எந்த சமூக பிரச்சனைனாலும் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் இறங்கி வேலை செய்வோம். அதை நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். இதை நீங்கள் கண்டிப்பாக மேலிடத்துக்கு கொண்டு போகணும். நீங்கள் அதே மாதிரி அலங்காநல்லூரில் அரெஸ்ட் பண்ண யங்ஸ்டர்ஸை தயவுசெய்து ரிலீஸ் பண்ணிடுங்க. வேறு எந்த கோரிக்கையும் இப்போ இந்த கடந்த 2 வருஷமாக இல்லாமல் இப்போ இந்த வருஷம் மட்டும் போராட்டம் வந்து மிக அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம்? இதுக்கான மெயின் ரீசன் என்ன, 2 வருஷமாக போராட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது, குறைஞ்ச அளவில் இருந்தது. இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ் வந்து பயங்கர ஹைப்பில் இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக கேதர் பண்ண முடியுது எல்லாத்தையும். நாங்கள் அதோடையும் எந்த சோஷியல் அஃபென்ஸும் பண்ணாததுனால, போலீஸும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால ஈஸியாக க்ரௌட் சேர்க்க முடியுது. இதுதான் முக்கியமான ரீசன். அதாவது தற்பொழுது இந்த கட்சி பாகுபாடின்றி இப்போ தற்பொழுது கல்லூரி மாணவர்களும், பள்ளி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒன்று ஒன்றிணைந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடை மீட்டெடுக்கும் விதமாகத்தான் இந்த போராட்டம் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் வரை தற்பொழுது தங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவு அசோக்குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.